ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து இஸ்லாமியர்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு வைத்த அந்த குற்றச்சாட்டில் இருந்து தொடர்ந்து வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு இது இஸ்லாமியர்களுக்குன்னா அவர்களும் இந்த நாட்டில் குடிமக்கள், அவர்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்களுக்கு எந்த திட்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய நிலையிலே வந்து ஒரு பிரதமர் பேசுவது நிஜமாகவே ஒரு எல்லாருக்குமே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அச்சத்தையும், இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு அவசியமா வந்து ஒரு அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்பும் வெறுப்பும் அவசியமான்ற கேள்வி முன்வை. பெரும்பான்மையினர் ஓட்டுகள் பெறுவதற்காக அப்படி பேசியிருக்காங்க. ஒருவேளை வந்து ஒரு போலரைஸ் பண்ணால் தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம். கர்நாடகா நமக்கு தனியே தர மாட்டேங்குது. ஆனால் நம்ம விசிகா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு காங்கிரஸ். அது எப்படி பாருங்க? இல்லைங்க, இது கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனையாக எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதை தாண்டி இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும், இந்த வெறுப்பிலிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நமக்கு தண்ணி வேணும், நமக்கும் அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்குது, அதை யாரும் மறுதளிக்கல. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வந்து மனிதர்க்குள்ளே வந்து விதைக்கப்படும் போது திருப்பி மணிப்பூர் தான் வந்து இந்த நாடு முழுவதும் மணிப்பூராக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்குது. அதிலிருந்து மக்களை பாதுகாப்பது வந்து நிச்சயமாக எந்த தவறில்லை. தொடர்ந்து நடைபெற்று வருது. அண்மை காலத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாக பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ கொலை நடைபெற்றது. அவங்க மனைவி உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சூசைட் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க பெற்றோர் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க உடலை வாங்க மறுக்கிறாங்க. ஆணவ கொலைகள் வந்து நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சமூகத்தில் இருக்க மிக மோசமான ஒன்று ஆணவ கொலைகள். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். அதில் வந்து யாரும் வேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அப்படி அந்த ஆணவ கொலையில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு எந்த விதமான தயவோ தாட்சணியமோ யாருமே கொடுக்க முடியாது.